السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. مفتاح العربية கிதாபினுடைய அல் சானி இரண்டாம் பாகத்தினுடைய 98ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வும் இன்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்ளுவோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று இங்கே QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இமாம் நூர் ஆலிம் ஹலீல் அமீனி என்ற இமாம் அவர்களினுடைய மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் சானி இரண்டாம் பாகத்தினுடைய 98ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையிலே 32வது பாடம். அந்த பாடத்தின் ஹதீஸுகள் என்ற தலைப்பினுடைய 3ஆம் பகுதியைத்தான் நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்ப இன்றைய பாடத்தில் நாம ஒரு சில ஹதீஸுகளை வாசிக்க போறோம். ஹதீஸ்னா அவைகள்லாம் துஆ, ஹதீஸுகளிலே வந்த துஆ. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு துஆ, அற்புதமான துஆவை நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த ஹதீஸ் வழியாக வந்த அந்த துஆவை அர்த்தம், அதற்குண்டான விளக்கம், அதனை தொடர்ந்து அதற்குண்டான தர்கீப் இஅராபை நாம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து ஒரு நீண்ட ஒரு துஆவினுடைய ஒரு பகுதி, அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள், அவைகளுக்குண்டான பொருளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதற்குண்டான தர்கீப் இஅராப் விளக்கங்கள் அடுத்த பாடங்கள். அப்ப இன்றைய பாடத்தில் அந்த ஹதீஸினுடைய துஆவினுடைய பொருளை மட்டும் பார்க்க போறோம். இப்படி இரு ஹதீஸுகளை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். நோக்கம் என்னன்னா, நம்ம அரபு மொழியை படிப்பதே குர்ஆன் ஹதீஸை விளங்கி அமல் செய்ய. அதனால தான் முசன்னிஃப் அவர்கள் நமக்கு அரபு மொழியை படிக்கக்கூடிய இந்த லோகத்தை சார்ந்த கிதாபினுடைய உதாரணங்களாக அந்த ஹதீஸுகளையே நோக்கத்தையே கொண்டு வந்து நமக்கு தராங்க. அந்த அடிப்படையில நம்ம வாங்க இன்றைக்குரிய அந்த இரு ஹதீஸுகளுடைய விளக்கத்தை, பொருள், தர்கீப் இஅராபை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கமான ஹதீஸ் என்பது அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரன் வஃபீ லிசானி நூரன் வஜஅல் ஃபீ சம்இ நூரன் வஜஅல் ஃபீ பஸரி நூரா வஜஅல் மின் கல்ஃபி நூரன் வமின் அமாமி நூரா வஜஅல் மின் ஃபௌகி நூரன் வமின் தஹ்தி நூரா என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இந்த ஹதீஸு ஒரு நீண்ட ஹதீஸினுடைய ஒரு துண்டு. அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னா சைதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த ஹதீஸை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமல்லாஹ் இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து தங்கள் கிதாபுகள்ல அறிவித்து தருகிறார்கள். அப்போ அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கல்வி தேடல் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வரும். என்ன அப்படின்னா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்னுடைய ஹாலத்துனா யாரு? வாப்பாவினுடைய எனது சகோதரி, அதாவது சின்னம்மா பெரியம்மான்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா, அவங்கதான் மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்கதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமாவுடைய ஹாலத். இப்ப மைமூனா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய மனைவிமார்களில் ஒருவர். அப்போ மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல நான் இரவு தங்கினேன். எதுக்கு அப்படின்னா, கைஃப
யுசல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறாங்கன்னு பார்க்கணுங்கிறக்காக வேண்டி நான் இரவு தங்கினேன். அப்படி இரவு தங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நிலையை, செயல்பாடுகளை நான் கவனிச்சேங்கிறாங்க. யாரு? அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தங்கி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்தாங்க. எழுந்திருத்து அவங்க சிறுநீர் கழிப்பதற்காக போனாங்க. போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை கழுகுனாங்க. முகத்தை கழுகிட்டு இரு முன் கைகளையும் கழுகுனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகிற வழிமுறை, தூங்கி எந்திரிச்சோன்னா முன் கைகளை கழுகணும். கழுகிட்டு திரும்பவும் தூங்குனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப எழுந்திருத்து பாத்திரத்தை நோக்கி சென்று ஒதுவெல்லாம் செய்து, நீண்ட ஹதீஸ் சுருக்கமா சொல்றோம், ஒது செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. தொழுதுட்டு துஆ செஞ்சாங்க. எப்படி துஆனா, சுமார் 13 ரக்காத்துகள் தொழுததாக அறிவிக்கப்படுது. அதற்கு பிறகு மீண்டும் தூங்குனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குனா மூச்சு விடுற சத்தம் கொஞ்சம் வெளிய கேட்கும். அப்ப நல்லா தூங்குனாங்கன்னு சொல்ல வராங்க, வேற எதுவும் இல்ல. பேருக்கு தூங்கல. தஹஜ்ஜுத் தொழுதுட்டு மீண்டும் தூங்குனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூங்கி எழுந்திருச்சு அப்படியே தொழுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தான் என்ன ஆகாது, ஒது முறியாது. அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, தூங்கிட்டு மீண்டும் தொழுகுறாங்க. தொழுகும் பொழுது தொழுகையில அல்லது சஜிதாவிலே 2 விதமான அறிவிப்பும் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ தான் இந்த துஆ. என்ன துஆ பாருங்க. அல்லாஹும்ம, அல்லாஹுவே, இஜ்அல் நீ ஆக்கு, ஃபீ கல்பி என்னுடைய உள்ளத்திலே நீ ஆக்கு, நூரன் ஒரு ஒளியை ஆக்கு, வஃபீ லிசானி இன்னும் என்னுடைய நாவிலே நீ ஆக்கு, நூரன் ஒரு ஒளியை ஆக்கு, வஜஅல் இன்னும் நீ ஆக்கு, யா அல்லாஹ், ஃபீ சம்இ என்னுடைய கேட்குதலில், அதாவது என்னுடைய காதிலேன்னு அர்த்தம். சம்அனா கேட்குதல்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய காதிலே நீ ஆக்கு, கேட்குவதில் ஆக்கு, நூரன் ஒரு ஒளியை ஆக்கு, வஜஅல் இன்னும் அல்லாஹுவே நீ ஆக்கு, ஃபீ பஸரி என்னுடைய பார்ப்பதில்னா என் பார்வையிலே நீ ஆக்கு, நூரன் ஒரு ஒளியை ஆக்கு, வஜஅல் இன்னும் அல்லாஹுவே நீ ஆக்கு, மின் ஹல்ஃபி எனக்கு பின்னாலிலிருந்து நீ ஆக்கு, நூரா ஒரு ஒளியை ஆக்கு. ஆனா ஹதீஸ் ஷரீஃப்ல எப்படி வருது அப்படின்னு சொன்னா, வஜஅல் ஹல்ஃபி நூரா தான் வருது, மின் ஹல்ஃபி என்று இல்லை. அப்ப இது வேற ரிவாயத்தா இருக்கும், இது வேற ரிவாயத்தா இருக்கும். அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒண்ணுதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள்ல ரிவாயத்துகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு, வேறுபாடுகள். அர்த்தங்கள் ஒண்ணுதான். பாருங்க, மின் ஹல்ஃபின்னு இருக்கும். ஒரு சில ரிவாயத்துகள்ல ஹல்ஃபின்னு இருக்கும். அப்ப இங்க இருக்கிற மாதிரி அர்த்தம் பண்ணமா, எனக்கு பின்னாளில் இருந்து நீ ஆக்கு, யா அல்லாஹ், நூரன் ஒரு ஒளியை ஆக்கு, வமின் அமாமி இன்னும் எனக்கு முன்னாளில் இருந்தும் நீ ஆக்கு, நூரன் ஒரு ஒளியை ஆக்கு, அதே போன்று வஜஅல் யா அல்லாஹ் நீ ஆக்கு, இன்னும் நீ ஆக்கு, மின் ஃபௌகி எனக்கு மேலிலிருந்து நீ ஆக்கு, நூரன் ஒரு ஒளியை ஆக்கு, வமின் தஹதி இன்னும் எனக்கு கீழிலிருந்தும் நீ ஆக்கு, நூரன் ஒரு ஒளியை ஆக்கு. அதாவது என்னை சுற்றிய எல்லா திசைகளிலேயும் உன்னுடைய ஒளியை கொண்டு என்னை நீ பாதுகாத்துக் கொள் என்பதாக வரக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப் இது. என்னுடைய உள்ளத்தை நீ என்னுடைய உள்ளம் சரி, என்னுடைய நாவு, என்னுடைய கேட்கும் திறன், என்னுடைய பார்க்கும் திறன், ஒரு மனிதனுடைய முக்கியமான ஐம்புலன்களில் உள்ள ஒன்றுதான், 4 தான் இந்த 4. அப்படிதானே? ஐம்புலன்கள்ங்கிறது பேசுறது, கேட்கறது, பார்க்கறது, நுகருதல், தொடுதல். அதுல 3 இதுல வந்துருச்சு, லிசானு, சம்அ, பஸரு. கல்புங்கிறது அதை தாண்டி இருக்கிற உள்ள 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 உளப்பூர்வமான ஒரு உணர்வு இது. இப்படி என்னுடைய எல்லா உணர்வுகளும் என்னது, அதிலே நீ நூரை கொண்டு நிரப்பி என்னை பாதுகாத்திரியா அல்லாஹ். அதே போன்று என்னுடைய முன்னால், பின்னால், மேல், கீழென என்னுடைய எல்லா திசைகளிலேயும் என்னுடைய நூரை நீ நிரப்பி என்னை பாதுகாத்திரியா அல்லான்னு காலை பொழுதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ. இதை யார் நமக்கு கற்றுத்தரா? செய்துனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து கேட்டதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட ஹதீஸ் ஷரீஃப் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்க இந்த ஹதீஸ் ஷரீஃப். அப்ப இந்த ஹதீஸிற்கு நாம அர்த்தம் வச்சுட்டோம். அதே போன்று அதற்குண்டான ஒரு சிறிய விளக்கம். இந்த நூறுனா என்னதுன்னா ஒளி. ஒளியை கொண்டு முராது நமக்கு என்ன, அல்லாஹுடைய பாதுகாப்புன்னு அர்த்தம் வைக்கணும். சரிங்களா? பாவங்கள் செய்வதை விட்டும், அடுத்தவர்களுடைய தீங்குதல்களை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். அதுதான் இந்த ஹதீஸினுடைய நோக்கமும், துஆவினுடைய நோக்கமும். பல நோக்கங்களில் இதுவும் உண்டு. சரி பாருங்க, அல்லாஹும்ம, அல்லாஹு என்பது என்னது? முனாதா, போக்கப்பட்ட நிதாவினுடைய ஹர்ஃப் நிதாவுடைய முனாதா.
இந்த மீம் சத்து செய்யப்பட்ட மீம் என்பது போக்கப்பட்ட நிதாவிலிருந்து பகரம் இவலாக வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இவலும் அவ்வலும் என்ன ஆகாது, ஒருபோதும் சேர்ந்து வராது. ஒண்ணு யா வரும் அல்லது சத்து செய்யப்பட்ட மீம் வரும், அவ்வளவுதான். சரி பாருங்க, அவ்வளவுதான். யா அல்லாஹும்ம நம்ம சொல்ல மாட்டோம். இஜ்அல் என்பது ஃபிஇல் அம்ரு ஹாதிரு லமீரு ஃபாயிலு, ஃபி என்பது ஜாரு, கல்பி மஜ்ரூரு முலாஃபு யா முலாஃப் இலைஹி, நூரன் என்பது இஜ்அல் என்பதினுடைய மஃஊலு. வா, அப்போ வாவ் என்பது அத்ஃபினுடைய எழுத்து. ஃபி ஜாரு லிசானி மஜ்ரூர் முலாஃபு யா முலாஃப் இலைஹி. இந்த ஃபி லிசானி எங்க அத்துவு செய்யப்படுது, ஃபி கல்பில. நூரன் என்பதும் அத்துவு செய்யப்படக்கூடியது எங்க, இந்த நூரன்ல. ஒரு ஆத்திஃபை கொண்டு ரெண்டு மாத்தூஃப் இருக்கும் நம்ம படிச்சிருக்கிற மேலுள்ள பாடங்கள்ல. கான ஜெய்துன் ஆலிமன் வ பக்ருன் முத்தாலிமன். இங்க இந்த வா இருக்குதா இல்லையா, இந்த பக்ரை ஜெய்தின் மீதும் அத்துவு செய்யுது, முத்தல்லிம் என்பதை ஆலிமின் மீது அத்துவு செய்யும். அவ ஒரே ஒரு ஆத்திஃப் அத்துவு செய்யக்கூடிய எழுத்து ரெண்டு இஸ்மை ரெண்டு இஸ்மின் மீது அத்துவு செய்யும். அதாவது ரெண்டு மாத்தூஃபை இணைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஆத்திஃப். அந்த அடிப்படையில் தான் இந்த வா என்ற இந்த ஒரு ஆத்திஃப் இருக்கிறது. ஃபீ லிசானிய ஃபீ கல்பியில் அத்துவு செய்து, நூறன்கிறத இந்த நூறன்ல அத்துவு செய்யுது. அதே போன்றுதான் பாருங்க, வா அத்தஃபினுடைய எழுத்தான ஆத்திஃபு. இஜ்அல் ஃபிஇல் அம்ரு ஹாதிரு லமீரு ஃபாயிலு, ஃபி ஜாரு, இந்த இஜ்அல் எங்க அத்துவு செய்யணும், இந்த இஜ்அல் அத்துவு செய்யணும். ஃபி ஜாரு சம்இ மஜ்ரூர் முலாஃபி யா முலாஃப் இலைஹி. நூரன் என்பது இஜ்அல் என்பதினுடைய மஃஊலு. இந்த ஃபீ உடைய தஅல்லுக்கு இந்த இஜ்அல்ல வைக்கணும். இந்த ஃபீ உடைய தஅல்லுக்கு அத்ஃபின் மூலமா இந்த இஜ்அலுக்கு வந்துடும். இந்த ஃபீ உடைய தஅல்லுக்கு இந்த இஜ்அல்ல வரும். பாருங்க, வாவ் அத்ஃபினுடைய எழுத்தான ஆத்திஃபு. இஜ்அல் மஅத்தூஃப் ஃபிஇல் அம்ர் ஹாதிர் தமீர் ஃபாயில். இஜ்அல் இந்த இஜ்அல்ல அத்ஃபு செய்யப்படுது. ஃபி ஜாரு பஸ்ரி மஜ்ரூர் முலாஃப் யா முலாஃப் இலைஹி. இஜ்அல் என்பதினுடைய மஃஊல் தான் இந்த நூரன் என்பது. அடுத்து பாருங்க, வாவ் அத்ஃபினுல் எழுத்தான வாவ் ஆத்திஃபு. இஜ்அல் என்பது என்னது, மஅத்தூஃப் எங்க அத்ஃபு செய்யப்படுது, இந்த இஜ்அல்ல அத்ஃபு செய்யப்படக்கூடியதா இருக்கிறது. ஃபிஇல் அம்ர் ஹாதிர் தமீர் ஃபாயில். மின் ஜாரு ஹல்ஃபி மஜ்ரூர் முலாஃப் யா முலாஃப் இலைஹி. நூரன் என்பது இஜ்அல் என்பதினுடைய மஃஊல். வாவ் அத்ஃபின் எழுத்தான ஆத்திஃபு. மின் ஜாரு அமாமி மஜ்ரூர் முலாஃப் யா முலாஃப் இலைஹி. மின் அமாமி எங்க அத்ஃபு செய்யப்படுது, மின் ஹல்ஃபில. அப்ப இந்த மின்னுடைய தாளுக்கு இந்த ஜாலில் வைக்கிறோம். இந்த மின்னுடைய தாளுக்கு அத்தஃபின் மூலமா இந்த ஜாலுக்கு வந்துடும். இந்த ஃபீ உடைய தாளுக்கு இந்த ஜாலுக்கு வரும். அப்ப அமாமி மஜ்ரூர் முலாஃபு யா முலாஃப் இலைஹி. நூரன் என்பது எங்க அத்துஃபு செய்யப்படுது, இந்த நூரன் அத்துஃபு செய்யப்படுது. மேல சொன்ன மாதிரி ஒரு ஆத்திஃபை கொண்டு ரெண்டு மாத்துஃப், அதுதான் இங்க. சரி பாருங்க, அடுத்து வஜ்அல். இங்க வாவ் ஆத்திஃபினுடைய எழுத்தான வா இது. இஜ்அல் என்பது என்னது, சுக்குன் என்னது, ஃபிஇல் அம்ர் ஹாதிரு லமீரு ஃபாயிலு. அதே போன்று மின் ஜாரு ஃபௌகி மஜ்ரூர் முலாஃபு யா முலாஃப் இலைஹி. மின்னுடைய தஅல்லுக்க நாம இஜ்அல்ல வைக்கிறோம். இந்த இஜ்அல் எங்க அத்துவு செய்யப்படுது, இந்த இஜ்அல்ல அத்துவு செய்யப்படுகிறது. அப்ப ஃபௌகி மஜ்ரூர் முலாஃபு யா முலாஃப் இலைஹி. மின்னுடைய தஅல்லுக்கு இஜ்அல்ல. நூரன் என்பது இந்த இஜ்அல் என்பதினுடைய மஃஊலாக நாம வைக்கிறோம். வா என்பது அத்துஃபினுடைய எழுத்தான வாவு ஆத்திஃபு. மின் ஜாரு தஹ்தி மஜ்ரூர் முலாஃபு யா முலாஃப் இலைஹி. இந்த மின் தஹத்திய மின் ஃபௌகீல அத்துவு செய்கிறோம். நூரன் என்பது மஃஊல், எதை இந்த மஃஊல்ல அத்துவு செய்யப்படக்கூடிய மாத்தூஃப். இந்த நூரன் என்பது இந்த நூறில் அத்துவு செய்யப்படக்கூடிய மாத்தூஃபாக இருக்கின்றது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஹதீஸிலே இடம்பெற்ற இந்த துஆவினுடைய பொருள், அதே போன்று ஒரு சிறிய விளக்கம், அதனை தொடர்ந்து நாம் எதையும் பார்த்துட்டோம், தர்கீபையும் பார்த்துட்டோம். இனி வாங்க நம்ம இவைகளுக்கான இஅராப் என்ன என்பதை நாம பார்ப்போம். பாருங்க, அல்லாஹும்ம. அப்ப அல்லாஹு என்பது முனாதா முஃப்ரது. முனாதா முஃப்ரத் என்பது லம்மின் மீது மப்னியானதாக இருக்கும், நஸ்பினுடைய மஹல் நீதான் போக்கப்பட்டிருக்கிறது. சரி பாருங்க, இந்த ஷத்து செய்யப்பட்ட மீமோ இது என்னது, இது இஅராப் மஹல், இஅராபுடைய மஹல் கொடுக்க முடியாது, இவலாக வந்திருக்கிற ஒரு ஹர்ஃப் இது. சரி பாருங்க, அடுத்து இஜ்அல் என்பது என்னது, சுகுன் மீது மப்னியான அம்ர் ஹாதிரான ஃபிஇல். சுகுன் மீது அம்ர் ஹாதிரான ஃபிஇல் என்பதே மப்னி தான். ஃபிஇல்கல்ல இது மப்னியான ஃபிஇல்.
அந்த அடிப்படையில் இது சுக்குன் மீது மப்னியான அம்ர ஹாதிரான ஃபிஅலு. சரி பாருங்க, ஃபி என்பது என்னது? சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அப்ப கல்பி என்பது என்னது? கல்பி மஜ்ரூரு. அப்போ ஜர்ருடைய மஹல். பொதுவா முத்தகல்லிமினுடைய யாவின் பக்கம் இலாஃபத்து செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்முகளுக்குண்டான இஅராபை குறித்து சொல்லுவாங்க. எல்லாமே முகத்தரத் தான். அப்ப இந்த கல்பி என்பது என்னது? முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. யா என்பது ஜர்ரினுடைய மஹல்லு, ஏன்னா அது முலாஃப் இலைஹிங்கிறதுனால. ஆனா இங்க அது சுக்குன் மீது மப்னியான லமீரு. அப்ப இந்த கல்பிக்கு எப்படி யாராவது கொடுப்பாங்கன்னா, முத்தகல்லிமினுடைய யாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்றின் மீது உண்டான முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர், அப்படிதான் கொடுப்பாங்க. சரி பாருங்க, அடுத்து நூரன் என்பது லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அடுத்து பாருங்க, வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்துஃபு. தொடர்ந்து பாருங்க, ஃபி என்பது என்னது? சுகுன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. லிசானி என்பது மஜ்ரூரு, ஜர்ருடைய மஹல்லு. என்ன தர்கீப், என்ன யாராவை கொடுக்கணும் நாம? இது முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. யா என்பது ஜர்ருடைய மஹல்லு, ஏன்னா அது முலாஃப் இலைஹி. ஆனா இங்க சுக்குன் மீது மப்னியான லமீர் இது. அப்போ அதே மாதிரிதான் மேல இங்க கொடுத்த மாதிரியே தான் முத்தக்கல்லிமினுடைய லிசானிக்கு நம்ம என்ன ஏறாப் சொல்லுவோம்? முத்தக்கல்லிமினுடைய யாருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்றின் மீது முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இஸ்முன்னு கொடுப்போம். அதே போன்ற நூரன் என்பது என்னது? லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நசுபு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இப்போ அடுத்து பாருங்க, என்னது? வஜ்அல். வா என்பது என்னது? ஃபத்தஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. இஜ்அல் என்பது சுக்குன் மீது மப்னியான அம்ரு ஹாதிரான ஃபிஅலு. பாருங்க, அடுத்து ஃபி. ஃபி என்பது என்னது? சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அதே போன்று சம்இ. சம்இ என்பது மஜ்ரூரு, ஜர்ருடைய மஹல்லு. அப்ப எப்படி கொடுக்குறோம்? முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு இது. யா என்பது ஜர்ருடைய மஹல்லு, ஏன்னா அது என்னது? முலாஃப் இலைஹி. இங்க வந்து சுக்குன் மீது மப்னியானது. நூரன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அதே போன்று வா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. இஜ்அல் என்பது சுக்குன் மீது மப்னியான அம்ரு ஹாதிரான ஃபிஅலு. ஃபி என்பது சுக்குன் மீது மப்னியான ஜர்ருடைய எழுத்து. பஸ்வரி மஜ்ரூரு, முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. யா என்பது ஜர்ருடைய மஹல்லு, ஆனா இங்க சுக்குன் மீது மப்னியான லமீர். நூரன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வஜ்அல்ல. வா என்பது ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. இஜ்அல் சுக்குன் மீது மப்னியான அம்ர் ஹாதிரான ஃபிஅலு. மின் என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஹல்ஃபி முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. யா என்பது ஜர்ருடைய மஹல், ஆனா இங்க சுக்குன் மீது மப்னியான லமீர். நூரன் பாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. மின் சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அமாமி ஜர்ருடைய மஹல்லு, முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று யா என்பது என்னது? இது சுக்குன் மீது மப்னியான லமீர், ஆனா இங்க ஜர்ருடைய மஹல், ஏன்னா முலாஃபு இலைஹிங்கிறதுனால. நூரன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வஜ்அல்ல. வா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. இஜ்அல் சுக்குன் மீது மப்னியான அம்ரு ஹாதிரான ஃபிஅலு. மின் சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஃபௌகி லாஹிரத்தான முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. யா என்பது என்னது? சுக்குன் மீது மப்னியான லமீர், ஆனா இங்க என்னது? ஜர்ருடைய மஹல்லு. நூரன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. மின் என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. தஹ்தி முகத்தரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மு. யா என்பது சுக்குன் மீது மப்னியான லமீரு, ஆனா இங்க ஜர்ருடைய மஹல்லு, ஏன்னா முலாஃப் இலைஹி. நூரன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு
நஸ்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸினுடைய என்ன முடிந்தது? பொருள், தர்கீப், இஅராப், விளக்கம் முடிந்தது. இப்ப அடுத்த ஹதீஸை பார்ப்பவாங்க. இது ஒரு துஆ. இப்பொழுது நாம் இது பெரிய துஆவாக இருக்கிறதுனால இதற்குண்டான அர்த்தத்தை மட்டும் நாம வைக்கிறோம் பாருங்க. அல்லாஹுவே, லக்கல் ஹம்து, உனக்காகவே இருக்கின்றது, அல் ஹம்து, எல்லா புகழுமாகிறது, அந்த, நீயாகிறவன், நூறுஸ்ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களினுடைய இன்னும் பூமியினுடைய ஒளியாக இருக்கின்றாய், வமன் ஃபீஹின்ன, இன்னும் அவைகளிலே உள்ளவர்களினுடைய ஒளியாகவும் இருக்கின்றாய். இந்த ஹின்னனா மானம் பூமிகள். வலக்கல் ஹம்து, வலக்க, இன்னும் உனக்கே இருக்கிறது, அல் ஹம்து, எல்லா புகழுமாகிறது, அந்த, நீயாகிறவன், கையுமு நிர்வகிப்பவன் அர்த்தம், முதப்பிர், கையுமுஸ்ஸமாவாதி வல் அர்தி, வானங்களையும் பூமியையும் நிர்வகிக்க கூடியவனாக இருக்கின்றாய், வமன் ஃபீஹின்ன, இன்னும் அவைகளில் உள்ளவர்களையும் நிர்வகிக்க கூடியவனாக இருக்கின்றாய், வலக்கல் ஹம்து, இன்னும் அல்லாஹுவே, உனக்கே இருக்கிறது, அல் ஹம்து, எல்லா புகழுமாகிறது, அந்த, நீயாகிறவன், ரப்புஸ்ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களினுடைய இன்னும் பூமியினுடைய இறைவனாக, ரப்புனா படைத்து பரிபாலிப்பவனாக இருக்கின்றாய், வமன் ஃபீஹின்ன, இன்னும் அவைகளிலே உள்ளவர்களினுடைய பரிபாலிப்பவனாக, ரப்பாகவும் நீ இருக்கின்றாய். இந்த ஹின்ன லமீர் எல்லாமே சமாவாத்து வளர்ந்து தான், சரிங்களா, வானம் பூமிகள். அடுத்து பாருங்க, வலக்கல் ஹம்து, இன்னும் அல்லாஹுவே, உனக்காகவே இருக்கிறது, உனக்கே இருக்கிறது, அல் ஹம்து, எல்லா புகழுமாகிறது, லக்க, உனக்கே இருக்கிறது, முல்குஸ்ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களினுடைய இன்னும் பூமியினுடைய அதிகாரமாகிறது, உனக்கே இருக்கின்றது, வமன் ஃபீஹின்ன, பாருங்க. அப்போ இந்த ஃபீஹின்ன இங்க ஒரு சின்ன ஒரு யா அச்சுப்பிழையாக விடுபட்டிருக்கு, நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். பாருங்க, ஃபீஹின், அவைகளிலே, இன்னும் அவைகளிலே உள்ளவர்களினுடைய அதிகாரமும் ஆகிறது, உனக்கே இருக்கின்றது. அப்ப எல்லாமே அல்லாஹ்க்குன்னு சொல்லக்கூடியதான அற்புதமான ஒரு துஆ இது. பாருங்க, அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகள். வலக்கல் ஹம்து, வலக்க, இன்னும் அல்லாஹுவே, உனக்கே இருக்கிறது, அல் ஹம்து, எல்லா புகழும் ஆகிறது, அந்த, நீயாகிறவன், மலிகுஸ்ஸமாவாதி வல் அர்தி, வானங்களினுடைய இன்னும் பூமியினுடைய அரசனாக, எஜமானனாக, சொந்தக்காரனாக நீயே இருக்கின்றாய், வலக்க, இன்னும் உனக்கே இருக்கிறது, அல் ஹம்து, எல்லா புகழும் ஆகிறது, யா அல்லாஹ், அந்த, நீயாகிறவன், அல் ஹக்கு, உண்மையானவன், சத்தியமானவன், வஅதுக, இன்னும் உன்னுடைய வாக்குறுதியாகிறது, அல் ஹக்கு, உண்மையானதாக இருக்கின்றது, சத்தியமானதாக இருக்கின்றது, வகவுலுக, இன்னும் உன்னுடைய சொல்லாகிறது, ஹக்குன், சத்தியமானதாக உண்மையானதாக இருக்கின்றது, வலிகாஉக, இன்னும் உன்னை சந்திப்பதாகிறது, அல் ஹக்கு, சத்தியமாக உண்மையானதாகவே இருக்கின்றது. அப்போ அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாகட்டும், சொல்லாகட்டும், அல்லாஹுவை நம்ம மறுமையில சந்திக்கிறது எல்லாமே உண்மை. லிகாவை கொண்டு சில ஷரகுகளை விளக்கம் கொடுக்குறாங்க, மௌத்தின் மூலமாக உன்னை சந்திப்பது அப்படின்னு. நம்ம இதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் தெளிவா கொடுப்போம். பாருங்க, வல் ஜன்னத்து, இன்னும் சுவர்க்கமாகிறது, ஹக்குன், ஹுக்குன்னு போட்டிருக்கு, எச்சுப்பிள்ளை இது, ஹக்குன், சத்தியமாக உண்மையானதாகவே இருக்கின்றது, வன்னாரு, இன்னும் நரகமாகிறது, ஹக்குன், உண்மையானதாக சத்தியமானதாகவே இருக்கின்றது, வன்னபியூன, இன்னும் நபிமார்களாகிறவர்கள், வ முஹம்மதுன், இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிறவர்கள். அவ நபிமார்களும் குறிப்பாக இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆகிறவர்கள், ஹக்குன், உண்மையாக இருக்கிறார்கள், சத்தியமாக இருக்கிறார்கள், வஸ்ஸாஅத்து, இன்னும் மறுமை நாளாகிறது, ஹக்குன், உண்மையானதாக சத்தியமானதாக இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸிற்கு நாம பொருளை வச்சுட்டோம். கடந்த ஹதீஸிற்கு உண்டான பொருள், விளக்கம், தர்கீப், இஅராபை நாம பார்த்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்து வரக்கூடிய பாடத்துல இப்பொழுது வாசித்த இந்த ஹதீஸினுடைய வார்த்தைகள், இந்த அல்லாஹுவை புகழக்கூடியதான இந்த வார்த்தைகளுக்கு சிறிய விளக்கத்தையும் தர்கீப், இஅராபை தொடர்ந்து அடுத்து நம்ம பயிற்சியையும் சேர்த்து அடுத்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.
இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.